பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து உங்களுக்காக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக வியாதி சுகமாகாத நேரங்களில் பல மருத்துவமனைகள் பல மருந்துகள் என எடுப்பது வழக்கமாய் இருந்தாலும் அநேகருடைய ஆலோசனையின்படி மருத்துவமனைக்கு நாம் செல்கிறோம். இத்தனை செய்தும் சரியாகாத பட்சத்தில் இன்னும் என்ன செய்யலாம் என்று பித்து பிடித்தது போல் இருப்போம். அடிக்கடி நாம் யோசிக்கிறோம், நம் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன என்று. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எதற்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதலாவது 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செல்ல வேண்டும் என்று. தோல்வியின் நேரத்தில் முறுமுறுப்பு செய்யும் போது ஜெயத்தை இழந்து போவோம். ஸ்தோத்திரம் செய்யும் போது தடைகள் உடைக்கப்பட்டு ஜெயம் உண்டாகும். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15 சொல்லுகிறது, சொல்லி முடியாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக, நல்ல சுகத்துக்காக, நிம்மதிக்காக, நன்மைக்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரூத் 4:14 சொல்லப்படுகிறது, தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பிள்ளைகள் கணவன் இல்லாமல் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த நகோமிக்கு ரூத்தின் மூலமாக கர்த்தர் வாழ்க்கை துளிர்விட பண்ணினார். தயை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவ சித்தம் தெரியவும் பித்தம் தெளியவும் ஜெபம் உபவாசம் எல்லா சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் செய்வது சரியான ஒன்றாகும். அப்பொழுது தேவ சித்தம் வெளிப்படும், பித்தம் தெளிவாகும். ஆமென்.